ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னிய நாளிலிருந்து நம்மளோட வெப்சைட்ல இந்த அல்டிமேட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் 2026 அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி 1லேருந்து நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். 1-2 அதுக்குரிய பிடிஎஃப் வந்து நம்மளோட சைட்டில் லைவ் ஆயிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு விஷயம், அதுமாதிரி குவிஸ் பிடிஎஃப் அப்படின்றது நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ குவிஸ் பிடிஎஃப் அப்படின்றது டியூஸ்டே, அதாவது 6ஆம் தேதி வர போஸ்ட்டில் வந்து நாங்கள் லைவ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்காக நீங்கள் எந்தவித அமௌண்ட் எதுவுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது தேவையில்லை. நம்மளோட வெப்சைட்டை ஜஸ்ட் லாகின் பண்ணிங்க, mocktoofficer.in அப்படின்ற வெப்சைட்டை லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே கீழே எடுத்த உடனே ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு போஸ்ட் தெரியும். ஸோ இங்கிலீஷ் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் பிடிஎஃப் போனீங்க அப்படின்னா நாங்கள் ஆர்டிகலாக ஒன்லைனர் கொடுத்துருப்போம். ஸோ நாளோட நியூஸில் இருக்க ஒன்லைனரை வந்து கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். பட் நீங்கள் அதுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லைனர் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நீங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றதால கண்டென்ட் குவாலிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. நீட்டாக ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான். ஸோ லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாகவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த இயர்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் நம்மளோட வெப் பேஜ் போயிட்டு லாகின் பண்ணி ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு எந்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் தேவையோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லைனில் படித்தா போதும், இல்லை ஒன்லைன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வர டியூஸ்டே, அதாவது 6ஆம் தேதியிலிருந்து குவிஸ் பிடிஎஃப் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ குவிஸ் பிடிஎஃப் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் 20 to 25 கொஷின்ஸ் வந்து அந்த டேல இருந்து உங்களுக்காக கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வீக்லி கண்டென்ட், அது மாதிரி வீக்லி கண்டென்ட் கொடுக்க போகிறோம். மந்த்லி கன்சல்டேஷன் ஒர்க்குமே நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு பிராண்ட் நியூ அல்டிமேட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஸ்டடி குரூப்புக்கும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வந்து பிடிஎஃப் அண்ட் குவிஸ் பிடிஎஃப், கண்டென்ட் பிடிஎஃப், ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெக்காபுலரியில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னாலும் வெக்காபுலரிக்குமே நம்ம தனியாக பிடிஎஃப் கொடுத்துட்டு வரோம். ஸோ அதுலேயுமே பிடிஎஃப் இருக்கும். லைக் வெக்காப்ஸ் கொடுத்துருப்போம், ஸ்னாப்ஷாட் கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயும் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். இன்னும் சில நாளில் பிப்ரவரி மந்த்லேருந்து அந்த மாற்றங்களையும் நாங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். சரியா? சரி, இன்னி நாளோட கொஷின்ஸுக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து குவிஸ் ஃபார்மெட்டில் நியூஸஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ எப்படி வந்து நம்ம அதை வந்து மைண்டில் நிறுத்துறது அப்படின்றது இந்த வீடியோலேயே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the MOU between the Department of Post and SIDBI for a Udyam Assistant Platform is valid for how many years? ஸோ இந்த நியூஸில் நம்மளுக்கு அந்த கொஸ்டின்லேருந்தே தெரிய வருது. சிட்பியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டும் ஒரு எம்ஓயு பண்ணியிருக்காங்க. என்ன எம்ஓயு அப்படின்னா, டு கண்டக்ட் அ கான்டாக்ட் பாயிண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் த இன்ஃபார்மல் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஆன உத்யம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த உத்யம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சில இண்டஸ்ட்ரீஸ், அதாவது லைக் சின்ன சின்ன சிறு தொழில் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, அந்த சிறு தொழில் பண்றவங்களுக்கு வந்து இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அவங்க கிட்ட பேன் நம்பர் எதுவும் இருக்காது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கம்பெனி நடத்துறாங்க அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இருக்காது. பட் அவங்களுக்கு உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். அப்பதான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த உத்யம் அசிஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க? சிட்பி. ஸோ இதுக்காக டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கூட அவங்க ஒரு எத்தனை வருஷத்துக்கு கான்டாக்ட் போயிருக்காங்கன்னா 2 இயர்ஸ். ஓகே தானே? ஸோ இது இன்னி நாளோட முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேர் வாஸ் த எம்ஓயு? ஸோ அந்த எம்ஓயு எங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாக் பவன் நியூ டெல்லியில சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். சரி, ஸோ மூணாவது, அண்டர் PMGKAY அப்படின்றாங்க. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொரோனா டைம்ல இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ முக்கியமா இந்த ஸ்கீமை எது கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, NFSA அப்படின்ற ஒரு ஸ்கீம். இது வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2013 இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் படி, இந்த ஆக்ட்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உணவு அப்படின்றது எல்லாரோட ஒரு லீகல் ரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட் படி தான் இந்த PMGKAY கொரோனா டைம்ல எடுத்துட்டு வந்தாங்க. பிகாஸ் கொரோனா டைம்ல அந்த டைம்ல எக்கனாமியே டவுன் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு உணவு கிடைக்கல. ஸோ ஒரு பேசிக்கான அந்த ரைஸ், வீட் இதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சென்றடையணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இதன்படி இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல, ஸோ எந்த டைம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் 2025, இந்த ரிவ்யூவை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் 2025 இவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ரொவைடிங் ஃப்ரீ கிரைன்ஸ் டு 80 crore NFSA பெனிஃபிஷரிஸ், 80 கோடி மக்களுக்கு
இந்த ஃப்ரீ கிரெயின்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித் 99.9% ஆஃப் ஆதார் சீடிங் அண்ட் 99.8% EPOS டிவைசஸ் அட் 5.51 lakh FPSன்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 608.16 LMT எத்தனை எவ்வளோ டன், ஓகேவா, எவ்வளோ டன் ஆஃப் கிரெயின் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 608.16 LMT. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த குவிஸ் பிடிஎஃப்ல நம்மளோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சைட்லேயே பாருங்களேன், சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் கீழே நம்ம கொடுத்துருப்போம். லைக் பிஏபி நியூஸ் கீழே என்ன எத்தனை நியூஸ், அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் மீன்ஸ் சிட்பி ஆர்பிஐ இவங்ககிட்ட இருந்து வர சர்க்குலர்ஸை கன்சாலிடேட் பண்ணி கொடுப்போம். அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இண்டஸ்ட்ரி நியூஸ் இந்த மாதிரி வருதுல, பட் குவிஸ்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துட்டு வரல. பிகாஸ் ஓவராலா எதுல இருந்து உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக மட்டும்தான். சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும், இந்த பிடிஎஃப் படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். பட் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வேணும், அதாவது பிஏபில இருந்து உங்களுக்கு குவிஸ் ஃபார்மட் வேணும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்ன விஷயங்கள் வேணும், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பண்றோம், இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு டெய்லியும் படிக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு தேவை அப்படின்றத எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ கண்டிப்பா எங்களோட டீம் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த நாங்கள் எடுத்துட்டு வரோம். சரி, அடுத்தது இந்த வாட் இஸ் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபிகர் ஃபார் RB 2000 Financial 26 as per the DFPD. DFPD அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க மறுபடியும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் 2025. என்னன்னா இந்த ராபி சீசன் அப்படின்றது எந்த மாதத்துல இருந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ரிவ்யூ படி வீட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா 300.35 LMT வரைக்கும் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அதாவது 2025 பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா 25.13 லட்சம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம பேடி அப்படின்றத 832.17 LMT பேடி வந்து இந்த காரிஃப் செஷன்ல ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. எவ்வளவு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்துன்னா 1.18 crore ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது சரி, ஓகே, இந்த சிட்பி கான்டெஸ்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் நியூஸ். ஸோ இப்போ நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தெரிய வரணும் அப்படின்னா எத்தனைனா 1.64 லட்சம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது இந்த நியூஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஒரு நியூஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த நியூஸ்ல என்னென்ன ஸ்டாட்டிக் டேட்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த நியூஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றதுமே நம்மளோட டீடைல் பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செக்மெண்டா இருக்கும். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த விஷயங்களை நீங்க பார்த்துட்டு வரீங்க. எதெல்லாம் நம்ம டக்குன்னு மைண்ட்ல போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, மனப்பாடமா மைண்ட்ல நிறுத்திக்கணும்னு சொல்லுவாங்களா, அதுவுமே நம்மளோட டீடைல் பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். சரி, அது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எத்தனை ரூபாய்க்கு வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா 1.51 lakh crore வரைக்கும் இந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றத அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த 2025 இயர் பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி பிஏபியில் வந்த நியூஸாக தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். பிபில வருது அப்படின்னாலே கண்டிப்பா அதை வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ரிலேட்டட் விச் இஸ் பேங்கிங் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ டேட்டா ரிலேட்டடா வருது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா அதை வந்து பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கலாம். சரியா? ஓகே, அடுத்த நியூஸ் பையலாம் டிஆர்டிஓ பேரலே அப்படின்ற ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மிசைல் அப்படின்றது, இந்த பேரலே மிசைல் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நியூஸ்ல படிச்சேன். நெக்ஸ்ட் வந்து இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா அரௌண்ட் 150 கிலோமீட்டர் டு 500 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இன்கேஸ் அது ராங்கா இருக்கு அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டு பின் பண்றேன். இதை எங்க இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணிருக்காங்க, December 31 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூர் அப்படின்ற ஒரு லொகேஷன்ல இருந்து ஒடிசா இங்க இருந்தா மோஸ்ட்லி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. இது அங்க இருந்தா நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். Parallel is a solid propellant quasi-ballistic missile with advanced guidance for a high precision strikes developed by the RCI Hyderabad. இந்த Parallel அப்படின்ற
அப்படின்ற இந்த மிசைலை யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆர்சிஏ ஹைதராபாத். ஸோ மோஸ்ட்லி இந்த கொஸ்டினையுமே நம்ம டீம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சார் நம்ம இன்னும் ஒரு 20 கொஸ்டின் இருக்கு பார்க்கலாம். ஹூ சக்சீடட் மனோஜ் அகர்ஜா as ஒடிசா சீஃப் செக்ரட்டரி. ஸோ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஒடிசா இப்போ யார் மாறி இருக்காங்க அப்படின்னா அனுக் கர்க் அப்படின்றவர், மிஸ்டர் அனுக் கர்க் அப்படின்றவர் வந்து இப்போ ஒடிசாவோட சீஃப் செக்ரட்டரியா சேஞ்ச் ஆயிருக்காரு. அடுத்தது, ஸோ டெல்லி கவர்மெண்ட் ஒரு பில்லை வந்து ரிப்ளேஸ் பண்றாங்க. டெல்லி கவர்மெண்ட் பில்ஸ் ரிப்ளேஸ் கிரிமினல் பெனால்டி ஃபார் ட்ரைபல் வயலேஷன் வித் வாட்ஸ் அப்படின்னா சிவில் ஃபைன்ஸ் அண்ட் காம்பவுண்டிங். ஸோ மைனர் கேசஸ் வந்து மைனர் அஃபென்சஸ் வந்து சிவில் ஃபைனோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை ஒரு பில்லை எடுத்துட்டு வந்திருக்காங்க. யார் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெல்லி. ஏன்னா மெயின் கோர்ட்ல அதிகமாக பேர்டன் அவங்களுக்கு அங்கே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னா எஸ்எஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது, வாட் இஸ் UN's 2026 humanitarian appeal amount for Afghanistan? The United Nations launched a 1.71 billion appeal for 2026 to fund food health production shelter for millions in the Afghanistan. United Nations ஆப்கானிஸ்தானுக்காக எவ்வளவு ரூபா அமௌண்ட் வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.71 பில்லியன். டேட்டா ஓரியன்டட் மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து எவ்வளவு ரூபா அந்த ஃபௌஜி ஃபவுண்டேஷன் அப்படின்றதுக்காக, இந்த ஃபௌஜி ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானோட ஆர்மிக்கு எங்க இருந்து அமௌண்ட் போகுது அப்படின்னா இந்த ஃபௌஜி ஃபவுண்டேஷன் அப்படின்றதெல்லாம் போகுது. இந்த இடத்துல எவ்வளவு ரூபா வந்து எவ்வளவு ரூபாய் யூஏஇல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இ 1 பில்லியனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகேவா, பாகிஸ்தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அடுத்தது, as per the RBI data on 15th December 2025, RBI credit growth was nearly what percent of year-on-year basis? 12%. ஸோ RBI டேட்டா வந்து டிசம்பர் 15ஆம் தேதி கிட்ட RBI ஒரு டேட்டா வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கிரெடிட் growth அப்படின்றது 12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 196.69 ட்ரில்லியன் ஃப்ரம் 179.86 ட்ரில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறது. அதாவது 175 இருந்து 196.69 ட்ரில்லியனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கிரெடிட் growth அப்படின்றது. ஓகே தானே? அப்போ டெபாசிட் வந்து எந்த அளவுக்கு growth ஆயிருக்குன்னா 9.35% அந்த அளவுக்கு growth ஆயிருக்கு. அமௌண்ட்டை சொல்லணும் அப்படின்னா 241.31 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து growth ஆயிருக்கு. எது அந்த டெபாசிட், பேங்க்ல இருக்க டெபாசிட், அது மாதிரி கிரெடிட் அப்படின்றது 12%, டெபாசிட் growth அப்படின்றது 9.35%. இந்த அளவுக்கு வந்து growth ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து, மார்க்கெட் அக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் அஸ் ஃபண்டிங் ஆஃப் ஹவு மச். ஸோ இந்தியா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. என்ன அப்படின்னா மார்க்கெட் அக்சஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு பண்றாங்க? 4,531 கோடி ஃபண்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா டு எய்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வித் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ப்ரொமோஷன். ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொமோஷனுக்காகவும் குளோபல் ஃபேர்ஸ் அண்ட் பிராண்டிங் சர்டிஃபிகேஷன் இந்த ஒரு விஷயங்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வரதா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆர்பிஎல் பேங்கோட நியூ டைரக்டர் யாரு அப்படின்னா மிஸ்டர் ஜெய்தீப் ஐயர். இவரு என்னையில இருந்து பதவி ஏற்க போறாரு அப்படின்னா 21 பிப்ரவரி 2026 இருந்து இவர் பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டகரியில நம்மளோட இந்திய பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருப்போம். ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா what gap did RBI data show between the credit and deposit growth on 15 December? ஸோ போன நியூஸ்ல இருந்து அடுத்தது எவ்வளவு பிபிஎஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 263 பிபிஎஸ் அப்படின்றத நம்மளுக்கு இந்த ஒரு நியூஸ்ல நம்மளுக்கு தெரியுது. 263 பிபிஎஸ் கேப் அப்படின்றது கிரெடிட் growthக்கும் டெபாசிட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. அதை பற்றி தான் சொல்றாங்க. சரி, அடுத்தது டென்மார்க் வந்து அவங்களோட போஸ்டல் சர்வீஸை வந்து க்ளோஸ் பண்றாங்க. இந்த போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது டென்மார்க்ல 400 வருஷத்துக்கிட்ட இருந்த ஒரு போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றத சொல்றாங்க. இது இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்றதுனால இதோட தேவை அப்படின்றது டென்மார்க்ல குறைஞ்சதுனால இப்போ அது குறைஞ்சிருச்சு. அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டும் கிடைக்காது. அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஹூ பெர்ஃபார்ம்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D ஃபிளெக்ஸ் அக்வாகிஸ் ஆஞ்சியோகிராஃபி வித் ஐ ஸ்டென்ட் ஃபார் கிளூகோமா. யார் வந்து இந்த 3D ஃபிளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஆஞ்சியோகிராஃபி ஆப்ரேஷனை பண்ணாங்க அப்படின்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் டெல்லி. இவங்க தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்த ஒரு நியூஸ் இது. சரி, பேரலை மிசைல் வந்து யார் டெவலப் பண்ணாங்க? அந்த நியூஸ் பார்க்கல, நான் சொன்னேன் இந்த கொஸ்டின் வந்திருக்கும், கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆர்சிஏ ஹைதராபாத் இவங்க தான் அந்த பேரலை மிசைல் அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க.
ஸோ வாட் இஸ் அ வேலிடிட்டி பீரியட் ஆஃப் டிஓபி அண்ட் சிட்பி எம்ஓ இவங்களோட எம்ஓஇ 2 வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து சிபிவி அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்துருந்தோம். இந்த எம்ஓஇ எது வரைக்கும் வேலிடிட்டி அப்படின்னா 30 டிசம்பர் 2027 30 டிசம்பர் 2027 வரைக்கும் தான் வேலிட். அது வரைக்கும் தான் 2 வருஷம் தான். அது மாதிரி பிராமணி காரிம் கல்யாண் அன்ன யோஜனா இது வந்து இந்த ஃப்ரீ கிரைன்ஸ் அப்படின்றத எத்தனை பேருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம அந்த நியூஸ்லேயே பார்த்தோம். எத்தனை பேர் அப்படின்னா 80 கோடி பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த நியூஸ்லேயே பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் காரிஃப் டைம்ல அது வீட் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்தோம். ஸோ பேடி ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது அந்த நியூஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 832.17 எல்எம்டி ஃப்ரம் தி 1.18 crore ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு அந்த நியூஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம ஆர்பிஎல் பேங்க்ஸ் ராஜீவ் அகுஜா சவுட் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சின்ஸ் விச் இயர் 2010 இருந்து அவரு ஆர்பிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா. ஸோ அவரு ராஜீவ் அகுஜா வந்து இப்போ 20 பிப்ரவரி 2026 தான் அவர் வந்து ரிசைன் பண்றாரு. கரெக்டு தானே. ஸோ அவர் ரிசைன் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் ஜெய்தீப் ஐயர் அப்படின்றவர் 21 பிப்ரவரியில இருந்து இடியா அந்த இடத்துல ஜாயின் பண்றாரு. எங்க ஆர்பிஎல் பேங்க்ல வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ வாட் இஸ் சிபிவி ஸ்டாண்ட் பிட்வீன் தி டிஓபி அண்ட் சிட்பி எம்ஓஏ கண்டது. சிபிவி அப்படின்றது என்ன? கான்டாக்ட் பாயிண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ பேங்கிங் டேர்ம்ஸ்ல ஒரு அப்ரிவியேஷன். சிபிவி அப்படின்றது கான்டாக்ட் பாயிண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் 2025 ரீச் ஹவு மச் ஆஸ் பர் எம்ஓடி ரிவ்யூ அப்படின்றது 23,622 கோடி. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 23,622 கோடி. இதை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து இண்டிஜினியஸ் வெப்பன்ஸால தான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ்ல ஒரு லைன்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளோட சொந்த பொருட்களை வச்சுதான் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இன்னி நாளோட கொஷின்ஸ் அதாவது குவிசஸ் வந்து கம்ப்ளீட்டட். பட் டீட்டெயிலாக நியூஸ் படிக்கணும் இப்போ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ போங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்லைனர் வேணும்னாலும் ஒன்லைனர் படிங்க. அப்படி படிக்க எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டீட்டெயில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து அதாவது 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இந்த குவிஸ் பிடிஎஃபையும் நீங்கள் சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நம்மளோட சைட்டை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட ஸ்டடி குரூப்ஸ் இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டென்ட்டை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த போஸ்ட்லயே நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ லைக் இந்த இடத்துல லீவர் இப்படி ஏதோ தப்பு இருக்கு, இல்லை நாங்க ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்றோம், இல்லை போஸ்ட்ல கண்டென்ட்ல ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல தப்பா இருக்கு அப்படின்னாலும் டேரக்டா எங்களுக்கு தெரிவிங்க. அது மாதிரி வீடியோல ஏதாவது தப்பு பண்றேன் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அதை அப்டேட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சிருப்போம். ஸோ மறக்காம ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னாலும் எங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இதே மாதிரி நாளைய வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எந்த டைமில் போஸ்ட் வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் இதில் வேணால் நீங்கள் ஷேர் அது ஜாயின் பண்ணிக்கலாம், நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நாங்கள் அப்டேட்ஸ் அப்படின்றத ஈவனாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எந்த நியூஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸையும் யூடியூப் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறோம். யூடியூப்லையும் கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் மாறி மாறி எல்லா இடத்துலையும் ஷார்ட்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்டில் இருங்க. இந்த வருஷம் எக்ஸாம் படிக்கிறதுக்கு இப்போலேருந்து நம்ம ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே தானே. ஸோ நாளைக்கு இதேமாரி ஒரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.